கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் தலைமை மருத்துவர் டாக்டர் பாலாஜி ஜெகநாதன் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்திற்கு தமிழக அரசியல் கட்சியினர் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நவம்பர் 5ஆம் தேதி திருச்சியில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் அரசு மருத்துவர் முத்துக்கார்த்திகேயன் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி அரசு மருத்துவமனையில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக இந்நிகழ்வு காட்டுவதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, கொடுங்குற்றங்களை கூட எந்த இடத்திலும் துளியும் அச்சமின்றி குற்றவாளிகள் செய்யலாம் என்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ள ஸ்டாலினின் விடியா திமுக அரசுக்கு தனது கடும் கண்டனத்தையும் அவர் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது என்பதையே இந்நிகழ்வு காட்டுவதாகவும், மருத்துவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாஜக மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அப்பாவி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக் கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அப்பாவி பொதுமக்களின் தொடங்கி மருத்துவர்கள் வரை யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுவதாகவும், இத்தகைய கொடுமைகள் ஒருபுறம் நடக்கும் நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்து வருவது குரூரமான நகைச்சுவையாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்களால் மருத்துவர்கள் பணிக்கு வரவே அச்சப்படுவதாகவும், இதுதான் நல்ல ஆட்சியா என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். இந்த ஆட்சியில தான் நடக்குது பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவர்கள் மருத்துவமனைகளில் தாக்கப்படும் போது இந்த மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கும், அவங்க எப்படி இந்த மருத்துவ பணிக்கு வர எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாருங்க. இது முதல் சம்பவம் இல்லைங்க, 2-3 நிகழ்வுகள் இது மாதிரி நடக்குது. அப்படிங்கும்போது மருத்துவர்களே அச்சப்படுவாங்க பாருங்க. மருத்துவரை தாக்கிய இளைஞருக்கு உரிய தண்டனை வழங்குவதோடு தமிழக அரசு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அறிக்கை வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்று சீர்குலைந்து கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவது அரசின் கடமை என்றும் தெரிவித்துள்ளார்.